திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் காலையில் சூரிய உதயத்துடன் காணப்பட்ட வெண்பஞ்சு போன்ற மேகமூட்டங்களை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். கோக்கர்ஸ்வாக் பகுதியில் மலை முகடுகளில் காணப்பட்ட கடல் அலையை போன்ற வெண்பனி மூட்டம் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது. இதனை சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு களித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மேலாங்கோடு காலக்காலர் திருக்கோயிலில் தெப்பக்குளம் பாசி படர்ந்து புதர்மண்டி காணப்படுவதால் பக்தர்கள் அவதியடைந்துள்ளனர். கடந்த 3 ஆண்டுகளாக பராமரிப்பு இன்றி உள்ளதால் பாசி படர்ந்து குப்பைகள் சூழ்ந்து புதர்மண்டிய நிலையில் தெப்பக்குளம் உள்ளது. இந்நிலையில் அலட்சிய போக்கில் உள்ள திமுக அரசு மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிவாலய ஓட்டம் நடைபெறுவதற்குள் குளத்தை புனரமைக்க வேண்டும் என பக்தர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தருமபுரியில் அனைத்து சமுதாய சுடுகாட்டு காம்பவுண்ட் சுவரை இடித்து தள்ளிய நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஊர் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாதேயமங்கலம் பகுதியை ஒட்டி அரசு சார்பில் ஒதுக்கப்பட்ட அனைத்து சமுதாய சுடுகாட்டின் காம்பவுண்ட் சுவரை தனிநபர் ஒருவர் இடித்து தள்ளி அப்புறப்படுத்தியுள்ளார். உரிய அனுமதியின்றி காம்பவுண்ட் சுவர் இடிக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்த ஊர் பொதுமக்கள் விடியாத திமுக அரசின் மாவட்ட நிர்வாகம் தனிநபர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மிட்டாரெட்டி அள்ளி சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியைச் சேர்ந்த 13 நபர்களிடம் 49 லட்சம் ரூபாயை பெற்று மோசடி செய்த நபர் சிக்கினார். உளுந்தூர்பேட்டை, கொரட்டூர், குச்சிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த திருமலை என்பவர் வேதாரண்யத்தைச் சேர்ந்த 13 பேரிடம் சிங்கப்பூரில் வேலை வாங்கி தருவதாக கூறி மொத்தமாக 49 லட்சம் ரூபாயை பெற்று மோசடியில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான புகாரின் பேரில் திருமலை சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டத்தை விட ரொக்கத்திற்கே அதிக மதிப்பளிக்கப்படுவதால் மோசடிகள் அதிகரிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் வரிப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டது குறித்து பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ஓவேலி பேரூராட்சிக்கு உட்பட்ட குறிஞ்சிநகர் பகுதியில் சாலை பணிகள் எதுவும் தொடங்கப்படாமல் உள்ளது. ஆனால் சாலை பணிகளுக்காக 3 முறை டெண்டர் விடுக்கப்பட்ட 3 முறையும் பணிகள் வெவ்வேறு தரப்பினருக்கு மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் திமுக உடன்பிறப்புகள் மீது சந்தேகம் அடைந்துள்ள மக்கள் கோடிக்கணக்கான ரூபாய் மக்களின் வரிப்பணம் அலட்சியமாக வீணடிக்கப்படுவதாகவும் இதுகுறித்து விடியாத அரசின் மாவட்ட நிர்வாகம் உரிய ஆய்வு நடத்தி சாலை பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் ஏற்கனவே இப்பகுதிகளுக்கு 3 முறை ஒதுக்கப்பட்ட பணம் யாருடைய பாக்கெட்டுக்கு சென்றது என விசாரணை நடத்தவும் கோரிக்கை விடுத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே திருநாய் கடித்து குதறியதில் அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 4 பேர் படுகாயம் அடைந்த தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாணவர்களின் தலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் தெருநாய்களை கட்டுப்படுத்தும் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்களை தில்லுமுள்ளு திமுக அரசு முறையாக பின்பற்றி இருந்தால் மாணவர்களுக்கு இத்தகைய நிலை ஏற்பட்டிருக்குமா என பெற்றோர் கேள்வி எழுப்பியுள்ளனர். தனிநபர்களின் ஆக்கிரமிப்புகளால் ராணிப்பேட்டை அரக்கோணம் காவல் நிலையத்திற்கு சென்று வர காவல்துறையினரை சிரமப்பட்டு வரும் அவலநிலை நீடிக்கிறது. அரக்கோணம் நகர காவல் நிலையத்திற்கு ஒடியன்மணி ஜங்ஷன் வழியாக இருந்த நுழைவாயில் வழித்தடம் தனிநபருக்கு சொந்தமானது என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதனால் தினசரி மார்க்கெட், ஜூப்ளி சாலை வழியாக காவல் நிலையத்திற்கு நுழைவாயில் வழித்தடம் அமைக்கப்பட்ட அப்பகுதியை தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்து கடைகளை அமைத்துள்ளனர். இதனால் காவல்துறையினரே காவல் நிலையத்திற்கு செல்ல சிரமம் அடைந்து வருகின்றனர்.